ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது மெஷர் பண்ணி அரிசி மாவு எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் ஃபுல்லாக அரிசி மாவு இல்லாட்டி இடியாப்ப மாவு எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். இப்போது சால்ட் இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் மாவை மெஷர் பண்ணமோ அதே டம்ளர் எடுத்து வாட்டர் அளவாக எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1.25 கப் தண்ணி தேவைப்படும். கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இது ஒர்க் ஆகும். ஸோ அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த மாவில் ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடுங்க, சுடு தண்ணி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிங்கன்னா ரவுண்டாக மாவெல்லாம் சேர்ந்து ரவுண்டாக ஒரு பால் மாதிரி நீங்கள் அழகாக பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கீழே வச்சு பிசைஞ்சிங்கன்னா அழகாக ரவுண்டாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். ஸோ ஆனால் கையில் ஒட்டக்கூடாது. அது மாதிரி பிசைஞ்சு தனியாக திருப்பியும் கவர் பண்ணி மூடி வச்சுருங்க. இந்த மாவு ஈஸியாக ட்ரை ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை கவர் பண்ணி தான் வைக்கணும். இதுக்கப்புறம் ஒரு இட்லி கிளாத் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா நம்மளோட குட்டி குட்டி பால்ஸ் நம்ம பண்ணுறோம்ல, அதுவும் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஸோ பால்ஸ் பண்ணிவிட்டு இந்த இட்லி துணிக்கு கீழே போட்டுருங்க. பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு மேலே அந்த இட்லி துணியை வச்சு கவர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ கையில் நெய் தடவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக அழகாக ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பால்ஸ் பண்ண கையோடு அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் நம்ம எடுத்த டம்ளர் மெஷர் பண்ண டம்ளரில் அந்த 1 டம்ளர் அளவுக்கு ஃபர்ஸ்ட் பால் வேணும். அடுத்து திருப்பியும் தண்ணி ஊற்றி அடித்து 2 கப் ஆஃப் பால் எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் பால் எடுத்தோம்ல, அதை ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணுங்கள். இப்போது இது மில்க் பாயில் ஆகிற சமயத்தில் நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டதில் ஒரு 10 to 12 பால்ஸ் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கடைசியாக நம்ம அந்த பால் கொழுக்கட்டையில் ஆட் பண்ணுவோம். இது அந்த பால் கொஞ்சம் திக்கன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பால் ஆல்மோஸ்ட் பாயில் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த குட்டி குட்டி அந்த பால்ஸ் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் அந்த பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள், கிண்டி விடாதீங்க. ஸோ இது பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் கொஞ்சம் அது குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிர் பண்ணிங்கன்னா எதுவும் உடையாது, நல்லா அழகாக பால்ஸாக இருக்கும். கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டிர் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சமும் சால்ட் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஸ்டிர் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பால்ஸ் குக் ஆகிற வரைக்கும் எல்லாமே பாட்டமில் தான் இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃப்ளோட் ஆன அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு எடுத்த அதே டம்ளரில் 3/4 சுகர் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது பர்ஃபெக்டாக அந்த ஸ்வீட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது சுகர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் ஸ்டிர் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக அந்த மாவு எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த வாட்டரை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டிங்கன்னா லைட்டாக திக்கன் ஆகும். ஸோ இது பால் நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருப்போம்ல, ஃபஸ்ட்டு பால், அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் போல் இது ஸ்டவ் மேலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா பால் கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும்.
இது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்டியான பால் கொழுக்கட்டை செய்ய முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.